மீண்டும் ஒரு லாக்டவுனை இந்தியா ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இப்போ இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நரேந்திர மோடி, அதாவது நம்ம புன்னகை மன்னன், எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர், எங்கே போனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர், இப்போ ரொம்ப சீரியஸாக லோக்சபாவில், ராஜ்யசபாவில் அங்கெல்லாம் இந்தியாவுடைய அந்த இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி பேசுகிறார். அதாவது அந்த வார் நடக்கிறதுனால இந்தியா இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். யார் இவர்? தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஆப்போசிஷன்லாம் நம்ம நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது எதுக்கு தேவையில்லாமல் மக்களை பேனிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னவங்க தான் இப்போது நாம் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனை கடந்து போய்கிட்டு இருக்கோம். அது இந்த போர்னால பெரிய ஒரு பாதிப்பு கொஞ்ச நாளைக்கு இந்தியாவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பெட்ரோல் தான். மெயினாக நமக்கு அந்த க்ரூட் ஆயில் வராததுனால, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அது அடைக்கப்பட்டதுனால நமக்கு டெய்லி கிடைக்க வேண்டியதில் ஒரு 20% 30% தான் இப்போது நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது 140 கோடி மக்கள் இருக்கிற நம்ம நாட்டுக்கு அது பெரிய பிரச்சனை. எத்தனையோ வாகனங்கள், கோடிக்கணக்கான வீட்டில் எல்பிஜி பயன்படுத்துறதுனால நமக்கு இது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷனை கடந்து போகிறதுக்கு. ஆனால் இப்போ திடீர்னு இந்த லாக்டவுனை பற்றி யோசிக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்திருக்கு அப்படின்னா, எல்லா நம்ம மோடி பக்தர்கள் இல்லைன்னா சங்கிங்க எல்லா நாட்டிலையும் பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க, எல்பிஜி விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. நம்ம நாட்டில் பாரு, அப்படியே நம்ம மோடிஜி அப்படியே கண்ட்ரோலாக கொண்டு போகிறாரு பாரு, அதுதான் நம்ம மோடி, அதுதான் நம்ம விஸ்வகுரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுதான் இங்கே பிரச்சனையே. விலை ஏற்ற வேண்டிய நேரத்தில் விலை ஏற்றணும். அப்படி ஏற்றாமல் இருந்தால் அதனால் பெரிய ஒரு பாதிப்பு இந்தியாவுக்கு வரும். இப்போது இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு நம்ம நாட்டில் இருக்கும்போது, எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி விலையை ஏற்றி இருந்தாங்கன்னா அதன் பயன்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு சிலிண்டரை 10 நாள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் நம்மளுடைய சமையலெல்லாம் சில ஐட்டங்களை குறைப்போம். பெட்ரோலுடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பயணத்தை எல்லாம் குறைச்சிப்போம் அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு 5 நாள் இருக்கிற பெட்ரோல் ஒரு 10 நாள் வரைக்கும் நமக்கு ஸ்டாக் இருக்கும். ஆனால் இப்போது அந்த விலையெல்லாம் ஏற்றாததுனால, அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ வரப்போகிற எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம விலை ஏற்றாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு பெரிய லெவலில் மக்களிடம் வரவேற்பு இருக்கும். அது நமக்கு எலெக்ஷனில் அது பிரதிபலிக்கும். அதனால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு மோசமான கால்குலேஷன் பிஜேபி போடுறதுனால தான் நாம் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதை தான் இது லைட்டாக அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நம்ம ஜி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்படி ஒரு பிரச்சனை வரும், ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு அப்படியே இதே விலைக்கு அப்படியே பெட்ரோலையும் சிலிண்டர்லாம் கொடுத்துட்டோன்னா, எல்பிஜிலாம் கொடுத்துட்டோன்னா, அதுக்கப்புறம் அதனால் வர பாதிப்பு ரொம்ப நாளைக்கு நீண்டு இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, இப்போ எதுக்கு இந்த லாக்டவுன் தேவைப்படுது அப்படின்னா, பெட்ரோல் விலையை ஏற்றக்கூடாது. ஏற்றுனா அது மக்கள் மோடிக்கு எதிராக திரும்பிடுவாங்க. கேஸ் விலை ஏற்றக்கூடாது, மக்கள் மோடிக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஆனால் இதை ஏற்றாமலே எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற இருப்பை வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு லாக்டவுன் தான் தேவை. மனிதர்களுக்கான லாக்டவுன் கிடையாது, வாகனங்களுக்கான லாக்டவுனாக இருக்க போகுது. மனிதர்கள்லாம் சாதாரணமாக நீ நடந்து எங்கே வேணால் போ, எங்கே வேணால் சுற்று, ஆனால் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இவ்வளோ தான் பெட்ரோல் கிடைக்கும், இவ்வளோ தான் போகணும், இவ்வளோ தான் உனக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும், அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதிகமாக உன்னுடைய பயணம் சார்ந்து இருக்கிற லாக்டவுனாக தான் இருக்கும். மற்றபடி நீ நடந்து எவ்வளோ கிலோமீட்டர் வேணப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வண்டி எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி வாகனங்களை பயன்படுத்துவது, இல்லைன்னா எல்பிஜி பயன்படுத்துவது, இதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இதற்கான ஒரு லாக்டவுன் தான் இப்போ வரப்போகிறதா இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் ஏற்றாமல் எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு, இதை பார் நம்ம மோடிஜி பார், உலகத்தில் இருக்கிற பெட்ரோல் எடுக்கிற நாட்டிலேயே விலையை ஏற்றிட்டாங்க, ஆனால் நம்ம மோடிஜி அதை ஏற்றலை பார் அப்படின்னு அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இப்போ இந்த ஒரு இன்னும் கன்ஃபார்மாக இல்லை, இருந்தாலும் இந்த லாக்டவுன் வந்ததுன்னா அதுக்காக தான் இருக்கும். மோடி அவருடைய பேரை அப்படியே காப்பாற்றிக்கணும். அப்படி லாக்டவுன் வந்ததுன்னா அது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எலெக்ஷனை ஜெயிச்சிட்டோன்னா போதும். இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லையா? அம்பானியும் அதானியும் நல்லா இருக்காங்களா அப்படின்றது மட்டும்தான் மோடியுடைய கவலையாக இருக்கும். அதனால தான் இந்த பெட்ரோல் விலை ஏற்றாமல், கேஸ் விலை ஏற்றாமல், அதே சமயத்தில் இந்த பிரச்சனையை
வந்து ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மக்களை வந்து அதிகமாக வெளியில் பயணம் செய்ய விடாமல், அதிகமாக வண்டியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போக விடாமல், அதிகமாக கேஸ் அதோடைய பயன்பாடை கம்மி பண்ணி எப்படியாவது இதை வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு முடிவுக்கு இவங்க வந்திருப்பாங்க. அதுதான் உண்மையான காரணமாக இருக்கும். மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற சமயத்தில் பெட்ரோல் விலை ஏறிச்சா, க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சா ஏற்றிடுவார். அது எலெக்ஷன்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா ஒருவேளை அந்த நேரத்தில் எலெக்ஷனை பார்த்து நம்ம வந்து அந்த கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி விலையை ஏற்றலைன்னா அதனால் வர்ற பாதிப்பு நம்ம நாட்டுக்கு பல மாதங்கள் இருக்கும். அது வந்து நம்ம நாட்டுடைய எக்கானமியை பாதிக்கும். அதனால் க்ரூட் ஆயில் விலை ஏறுதா, அது எலெக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி நாட்டுடைய பொருளாதாரத்தை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி கிடையாது. பொருளாதாரம் அப்படின்றதை தாண்டி எப்போதுமே நாங்கள் ஆட்சியில் இருக்கணும், எல்லா ஸ்டேட்லையும் எங்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்ற ஒரே ஒரு பிஜேபியோடைய அந்த ஒரு கொள்கையால், அந்த ஒரு முடிவால் ஒரு வேளை லாக்டவுன் வருதுன்னா அதுக்கு காரணமாக தான் இருக்கும். பெட்ரோல் விலை ஏற்ற மாட்டாங்க, கேஸ் விலை ஏற்ற மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நீ அடைஞ்சு கடை, இல்லைனா அதிகமாக வெளியில் சுற்றாத, இல்லைனா வாகனம் எடுத்துக்கிட்டு உன்னுடைய காரையோ பைக்கையோ எடுத்துக்கிட்டு சுற்றாத, அதுக்கெல்லாம் கட்டுப்பாடை வச்சுட்டு அப்படியே அந்த எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. இதை தான் செய்ய போகிறாங்க. இதனால் வந்து பெரிய பாதிப்பு நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் இருக்க போகுது. பிஜேபிக்கு அது பிரச்சனையே இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு கேஸ் பிரச்சனை இருக்குமா, பெட்ரோல் பிரச்சனை இருக்குமா, இல்லைனா அவங்களுடைய 5 வருஷத்தை கடத்துறதுக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா? இதெல்லாம் ஒரு நாளையும் கடத்துகிற மக்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த மோடி கவர்மெண்ட்டை நாம் தேர்ந்தெடுத்ததற்கு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான எல்லா வேதனையும் நம்ம மக்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் கடைசியில் அனுபவிக்க வேண்டியது நாம் தான், மக்கள். இதில் ஒரு வேளை இந்த லாக்டவுன் வந்ததுன்னா பாருங்கள், அதுவும் வந்து மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சங்கிங்க பக்தர்கள்லாம் வந்து இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு இதோடைய பாதிப்பை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கடைசி வருஷம் மக்களுக்கு பல சலுகையெல்லாம் கொடுத்து இந்த நம்ம அனுபவித்த அந்த வேதனையெல்லாம் நம்ம மறக்கடித்து திருப்பியும் மோடி சூப்பர், மோடி மாஸ்டர் ஸ்ட்ரோக், மோடி விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருப்பியும் அந்த குழியிலேயே போய் விழ வேண்டியது தான். ஸோ இப்போ உலகம் ஃபுல்லாக பெட்ரோல் விலையும் கேஸ் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் அதன் விலையெல்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கோ இல்லைன்னா அவருடைய அந்த ஸ்கில்லோ அவருடைய அந்த ஆளுமையோலாம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் வர்ற எலெக்ஷனில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும், இந்த விலைவாசி வந்து அவங்களை வந்து பாதிக்கக்கூடாது, பிஜேபியை பாதிக்கக்கூடாது, அது வந்து மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு லாக்டவுன் மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா மக்கள் அதிகமாக வெளியில் போக மாட்டாங்க, அதிகமாக வாகனங்களை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால் கையிருப்பு பெட்ரோலை வந்து எலெக்ஷன் வரைக்கும் எப்படியாவது கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ, எப்படிலாம் விலை ஏற்றணுமோ அந்த மாதிரிலாம் ஏற்றி மக்கள் தலையில் பெருசாக இந்த சுமையை கொண்டு போய் இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு இருக்கார். அது எப்போ இந்த லாக்டவுன் வரும், இல்லை உண்மையிலேயே வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த விலை ஏற்றாமல் இருக்காங்க பாருங்கள், அது நமக்கு ஆபத்து. அது உண்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உங்கள் கருத்தை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.